அங்கேயே அவர் வந்து பிளட்டு வாமிட் பண்ணார். கடைசியாக இந்த இதெல்லாம் விட்டுட்டு போனப்போ ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் கிங்காங் அண்ணனும் அவரும் போயிருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. அங்கே நண்பர்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாது சார். அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோன்னா, சார் நீங்களா சார் வாங்க சார் வாங்க சார் போட்டதுலாம் சார் சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் வேணாம்னு வற்புறுத்தினாலும் விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. பட் அவருக்கு கடைசியாக ஒரு ட்ரிங்க் வந்து அங்கே தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து இருந்த நண்பர்களெல்லாம் எனக்கு அறிமுகமான நண்பர்கள். அவங்க சொன்னாங்க, அங்கேயே அவர் வந்து பிளட்டு வாமிட் பண்ணார், ரத்த வாந்தி எடுத்தார். ஸ்ரீலங்காவில். ஆமாம். அதுக்கு பிறகு இங்கே கிளம்பி வந்து படப்பிடிப்பில் வந்து இருக்கும்பொழுது மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரி கொண்டே அட்மிட் பண்ணாங்க. நேற்று இரவு நான் வந்து பிரியங்காவுக்கு வந்து ஒரு 8:45 இருக்கும். அப்போ கால் பண்ணி, என்னம்மா யார் யாரோ ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க? ஏன்னா நான் பக்கத்து ஒரு 4 பேர் தெரு தள்ளி தான் இருக்கேன். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போ என்ன தங்கம் பத்திரிக்கையாளங்களே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு? ஏதோ நியூஸ் வந்துட்டுருக்காமே அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே இல்லைண்ணே ஏதோ ப்ரொசீட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்றாங்க. உள்ளே போய் பார்த்தீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா பார்த்தேன். இப்போவும் இந்திரஜா உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்துச்சு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வென்டிலேட்டர் தான் வச்சுருக்காங்க. அப்படிலாம் சொல்லும்போதெல்லாம், சரி சரி ஒன்றும் கவலைப்படாத. ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டார். நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அவர் மச்சானுக்கு அடித்தேன். ஏன்னா அது எதுவும் தெளிவாக பேசுகிற நிலைமையிலே இல்லை. அப்போது ரோபோ சிவா, அவர் அண்ணன் சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை ரோபோ நம்மளை விட்டு போயிட்டாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. 9 மணி அப்போ 9:55 கிட்ட. ஒரு மாதிரி அப்போ தான் பேசிட்டு வைக்கிறான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வரணும்னு சொன்னபோது அப்படி இடியா இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி நாம் எங்கள் நண்பனாக வெளியில் பார்த்துட்ருக்கோம். நான் பல வேலைகளில் இயங்கிட்டு இருக்கோம். பட் கூட இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும் அந்த சோகம் அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குது.